Hi guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் இருக்கிற செகண்ட் லெசனான லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள் அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மா நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி எடுத்துக்காட்டு 10 கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் எப்படி செய்யணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சம் நல்லாவே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SPO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு சங்கத்தின் 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய இறுதி கணக்குகளில் பின்வரும் விவரங்கள் எவ்வாறு தோன்றும் அப்படின்ட்டு நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2016-17 அச்சங்கம் பெற்ற சங்கா 25,000 ரூபீஸ். இதில் 2015-16ஆம் ஆண்டிற்கான சந்தா 2,000 ரூபீஸும் 17-18ஆம் ஆண்டிற்கான சந்தா 1,500 சேர்ந்துருக்கு அப்படின்னு இருக்காங்க. 2016-17ஆம் ஆண்டிற்கான சந்தா 500 இன்னும் பெற வேண்டியுள்ளது அப்படின்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க ஆன்சர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு. பற்று வரவு, அதாவது செலவுகள் ரூபாய், வருமானம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தா, அதாவது 25,000 ரூபீஸ் டோட்டலான 2016-17ஆம் ஆண்டிற்கான சந்தா. அதனால் 25,000 ரூபீஸ்ன்ட்டு ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதிக்கலாம். அதுலேருந்து நம்ம லெஸ் பண்ணணும் எதை அப்படின்னா 2015-16ஆம் ஆண்டிற்கான சந்தா எவ்வளோ, 2,000 ரூபீஸ். ஏன்னா நடப்பாண்டு 2016-17 அப்படின்னா அப்போ ப்ரீவியஸ் இயர் 2015-16 தான் இருக்கும், அதை கழிச்சுக்கணும். வர்ற ஆன்சரோட 2017-18ஆம் ஆண்டிற்கான சந்தா, அதாவது 1,500 ரூபீஸை நம்ம லெஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ 21,500 ரூபீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட நம்ம ஆட் பண்ணணும் 2016-17 அந்த ஆண்டுக்கான சந்தா பெற வேண்டி இருக்குது பார்த்தீங்களா, 500 ரூபீஸ். ஸோ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ டோட்டலாக நமக்கு 22,000 ரூபீஸ் ஆனது கிடைக்கும். ஸோ இதுதான் வருவாய் மற்றும் செலவின கணக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ இருப்புநிலை குறிப்பானது தயாரிக்க போகிறோம். 2017 மார்ச் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பிட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கலாம். பொறுப்புகள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பொறுப்புகள் சைடு 2017-18ஆம் ஆண்டிற்கான சந்தா முன்கூட்டி பெற்றது அப்படின்ட்டு, அதாவது 17-18 வாங்க வேண்டிய சந்தாவை நான் 16-17 வாங்கிட்டேன். அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 1,500 ரூபீஸ். 16-17ஆம் ஆண்டிற்கான சந்தா பெற வேண்டியது. ஸோ இன்னுமே நான் பெற வேண்டியது எவ்வளோ அப்படின்னா 500 ரூபீஸ். ஸோ அதை சொத்துக்கள் சைடு போடணும். அப்போ இந்த வருஷம் 16-17 அப்படின்னா நான் 17-18 முன்னாடியே வாங்கிட்டேன் அப்படின்னா அதை பொறுப்புகள் சைடும், 16-17 இன்னும் நான் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதை 500 சொத்துக்கள் சைடும் எடுத்து எழுதணும். இதுதாங்க இந்த சம்முக்கான ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.